கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 31:26 சொல்லுகிறது, தன் வாய் ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் நாவின் மேல் இருக்கிறது. புத்தியுள்ள ஸ்ரீ தன் உதடுகளை ஞானம் விளங்க திறக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம பேசுகிற வார்த்தையில் ஞானம் இருக்கா? ஒரு மனுஷன் வாயை திறந்து பேசும் பொழுது அவன் என்ன சிந்தையை நிறைந்தவனாக இருக்கிறான் தான் வார்த்தையில் கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு ஒரு ஸ்ரீ பேசும்பொழுது எதை குறித்து பேசுகிறார்? தேவையற்ற பேச்சு, தேவையில்லாத இடத்துல சம்பாஷணைகள், இது குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வருகிறது, நல்லொழுக்கங்களை கெடுக்கிறது. எனக்கு தேவையில்லாமல் ஏவாள் பேசினது நிமித்தம், சர்பத்தின் இடத்துல தேவன் சொன்னதை ரகசியத்தை வெளிப்படுத்த நிமித்தம் எனக்கு தேவையில்லாத சாபம், அதுதான் பிரசவ வலி. இன்னைக்கு அவங்க பண்ண அந்த ஒரு தவறு இன்னைக்கு வரைக்கும் அந்த பூமியில் அது இருக்கு. அதனால நம்ம ஞானத்தோடு பேசுவோம், ஞானம் விளங்கு உதடுகளை திறப்போம். தயவுள்ள போதகம் நாவில் மேல் இருக்கிறது. ஒரு நல்ல புத்தியுள்ள ஸ்ரீ தயவாய் பேசுகிறது நிமித்தம் கீழ்ப்படியாத கணவராக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், யாருமே அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவங்க கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுகிறார்கள்.